எப்படி சரையுனால அயோத்திக்கு ஏற்றமோ யமுன நதியாலே மதுரை பட்டணத்துக்கே ஏற்றம். அதான் ஒரு இடத்துல வேதாந்த தேசிகன் தெரிவித்தார், லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீஹி சதத பரிச்சயாது ஏஷ சம்பர்த்தமானஹ. கண்ணனை சேவித்தார், கருகருன்னு ஒரே கருப்பா இருந்தாராம். எதனால இத்தனை கருப்பா இருப்பார்னா, மையார் கருங்கண்ணி கமலமலர் மேல் செய்யாள். பெரிய பிராட்டியார் திருமேனி சகப்பார்ப்பள், அவருடைய திருக்கண்கள் கருப்பா இருக்குமா, கருவிழி பெரிய பிராட்டியாருக்கு. அதால விடாம கண்ணனை பார்த்துட்டே இருக்காள் இல்லையோ. லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீஹி சதத பரிச்சயாது ஏஷ சம்வர்த்தமானஹ. அவளுடைய கருப்பு கண்ணு பட்டு பட்டு இவர் உடம்பு முழுக்க கருப்பாயிடுச்சு. இவர் வெளுப்பாத்தான் இருந்திருப்பார். ஆனா இந்த கருவழியாள் பார்த்துட்டே இருந்தா, அதுவும் கொஞ்ச நாளை பார்த்துட்டு நிறுத்திட்டா கூட பரவ தேவையில்லை. இப்போ லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாது, விடாம அவனையே பார்த்துருந்தா அப்ப அந்த கருப்பு ஏறத்தானே போறது. சதத பரிச்சயாது ஏஷ சம்வர்த்தமான நாபி நாளி கரிங்கன் மதுகர படலி தத்த ஹஸ்தாவலம்பா. அடுத்து தெரிவிக்கிறார், கிருஷ்ண துளசி தரிச்சுருக்கார். அந்த ஊர் முழுக்க துளசி காடு, இந்த பக்கம் பிருந்தாவன காடு, அந்த பக்கம் துளசி காடு. கருப்பு துளசி மாலையை தரிச்சுண்டு துளசியில் இருக்கிற கரும்பச்ச திருமேலையில ஏறெடுத்து போல் இருக்கு. அதனால நீ கருப்பாக இருக்கிறாயா. கலையது வபுஷா காலிமா கைடபாரே. கடைசியா தெரிவித்த காலிந்தி காந்திஹாரி கலையது. அடுத்து யமுனை ஆற்றங்கரையில் விளையாடிண்டே இருந்தியோ இல்லையோ, யமுனை கருப்பு. ஒரு நதி நம்ம பாரத தேசத்துல ஒரு வர்ணத்தில் இருக்கும். கங்கையை போனா அது ஒன்றும், கோதாவரிக்கு போனா செம்மண் கலந்துருக்கும், காவேரிக்கு போனா ஸ்பட்டிகமாட்டம் இருக்கும், கோமதி நதிக்கு போனா நீளமா இருக்கும், ஏன்னா சமுத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலே நீளமா இருக்கும். யமுனைக்கு போனா ஆமை கருப்பு, இந்த ரெண்டு விடாம இருக்கும். எங்க பார்த்தாலும் ஆமையா இருக்கும், கூட கூட கருப்பு ஜலமா இருக்கும், ஒரே மண்ணு கலங்கி இருக்கிற ஜலமா இருக்கும். யமுனை சில இடத்துல பார்த்தா வேகமா ஓடி வருவள், இவ்வளோ பெரிய யமுனையான்னு இருக்கும். யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம்னு விஷ்ணு புராணத்துல சொன்னா போலே கம்பீரமா யமுனை ஓடி வரும். வேற சில இடத்துல பார்த்தா இது என்ன இவ்வளவு சின்ன, இப்படி கூடவா யமுனை இருக்கும், அங்க பார்த்தோமேனு தோணும், அவ்வளவு சின்னதா இருக்கும். சில இடத்துல மேலேருந்து கீழே விழும், சில இடத்துல ஓடி போகும். ஆச்சரியமா தெரிவித்தார், ஒன்னொன்னு ஒரு இடத்திலே ஓடுகிறதான். கொச்சித் துவரித காமினி கொச்சன மந்த மந்தாலசா. மந்தமா சில இடத்துல ஓடுறது. கொச்சித் துவரித காமினி, சில இடத்துல ரொம்ப வேகமா ஓடு. துவரையன்னு சொன்னா வேகமா ஓடுறது இல்லையோ. துவரித காமினி கொச்சன மந்த மந்தாலசா. கொச்சித் ஸ்கலித பேனி கொச்சித் ஸ்கலித விஹ்வலா. ஒரு இடத்துல மெதுவா ஓடுறது, நடுவுல பாறைகள் எங்கான்னு வந்தா ரொம்ப தயங்கி போய் வருத்தப்பட்டு நின்றுடுமா. கொச்சித் ஸ்கலித விஹ்வலா கொச்சன பேனிலா சாரவா. சில இடத்துல நுரைச்சு கொண்டு ஓடும், சில இடத்துல ஹோங்கிற சத்தத்தோட ஓடும். அதோடல்ல பதந்தபி கொச்சித் விரஜதி, மேலிருந்து கீழ் நோக்கி சில இடத்துல விழும். இந்த மாதிரி மாறி மாறி ஓடுறதுன்னா, நேற்று விஷயம் சொன்னேன்னு இல்லையோ, ஹனுமான் ஆகாசத்தில் வந்தாருங்கிறத கீழே இருக்கிற குரங்கு பார்த்த உடனே சிலது ஆடுறது, சிலது பாடுறது, சிலது குதிக்கிறது, சிலது சிரிக்கிறதுன்னுட்டு. யமுனா அப்படித்தான் கண்ணனை பார்த்த உடனே என்ன பண்றாள்னே அவளுக்கு தெரியாது. ஆனாலே கொச்சித் துவரித காமினி, ரொம்ப வேகமா ஓடுவலாம். இப்போ போய் கண்ணனை உடனடியாக அசுரனிடத்துலேருந்து காப்பாற்றிடணும், அவனை உடனே சேவிக்கணுங்கிற வேகத்தில் போவள். கொச்சித் துவரித காமினி கொச்சனம் அந்த மந்தாலசா. சில சமயம் ரொம்ப மெதுவா போறாளேன்னா, புல்லாங்குழல் ஊதின்னு இருக்கார், அவர் திருவடிகளை வருடிண்டு யமுனை ஓடின்னு இருக்கு, நகர்றத்துக்கு மனம் இல்லாம அங்கேயே இருக்குன்னு அர்த்தம். அதான் கொச்சனம் அந்த மந்தாலசா, வெகு மெதுவாக ஓடுகிறதாம். அடுத்து சொன்னார், கொச்சித் ஸ்கலித விஹ்வலா. இப்படி அப்படி நடுவுல பாறை வந்ததுன்னா நின்றுடுவலாம். ஏன் இந்த கண்ணன் தனித்தனியா போய் ஆபத்துல மாட்டிக்கிறார்? சொன்னா கேட்கறதும் கிடையாது. இவர் தான் ஊர்க்காரியத்துக்குன்னு முத்திரை குத்தி வச்சிருக்கா போல் இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பாறை வரைச்செல்லாம் தயங்கி நின்றுடுவலாம். இந்த பிள்ளைக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரே, இப்படித்தான் இவர் ரட்சிக்க போறோமோ என்ன. கொச்சித் ஸ்கலித விஹ்வலா கொச்சித் பேனிலா. பேனிலான்னா நுரைக்கிறது சொல்லியோ, நுரைக்கிறதுனாலே சிரிக்கிறாள்னு அர்த்தம். நதி நுரைக்கிறதுனா இந்த பல்வரிச தோத்த நதி சிரிக்கிறதுன்னு அர்த்தம். அது சிரிக்குமா? ஏன்னா பூத்தனை என்னமோ கொண்டுட போறோம்னு நினைச்சுன்னு வந்துட்டா காணும், கேசி என்னமோ கொண்டுட போறோன்னு வந்தான் காணும். இவ ஒத்தரோடு எங்க கண்ணன் சண்டை கூட போடவே இல்லை. எல்லாரும் ஏதோ விளக்கெரிக்கரிச்சு விட்டில் பூச்சி தானே வந்து உஷர் விடுற சொல்லியோ. அதே போல விஷ்புலி பால்யோச்சி தேன்யபர சட்டித விஸ்புலிங்கே யசாலபந்த சலபத்துவம் அழ்வான் தெரிவித்தா போலே, விளக்கேற்றி வச்சா விட்டில் பூச்சி தானே விழறது உயரமாச்சுக்கிறது. விளக்கா கூப்பிட்டுது, விட்டில் பூச்சியவா எங்கிட்ட விழுந்து உஷரமாச்சுக்கோன்னுட்டு. கண்ணன் அதை போல ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கொல்லியோ, விளக்கேற்றி வச்சுட்டா பூத்தனை சகடாசுரன் வத்சாசுரன் கபித்தாசுரன் தேனுகாசுரன் ஆகாசுரன் திருநாவத்தாசுரன் பிரலம்பாசுரன், எத்தனை கடைசி கேசி வரைக்கும் இவா இத்தனை பேரும் வந்தாளே தாங்களே விழுந்துடுறா. உசிர் போடுறது போடுறா. இவர் சண்டை கூட போடவே மாட்டேங்கிறார். இவர் பாட்டு கைகாலை தான் உதச்சுன்னு இருக்கிறச்சு, அதுல இடிபட்டு சகடாசுரனுக்கு பிராணம் படுறது. இவர் வேகமா பாலை இழுப்போன்னு இழுக்கிறச்சே பிராணன் பாலோட வந்துடுறது. இவ்வளவுதான் இவர் கொல்றாரு, இதுவரை சண்டை போடுறது இல்லை. இதை பார்த்துட்டு ஒரே சிரிப்பான். கொச்சன பேனிலா, அதனால நுரைத்து கொண்டு யமுனை சிரிக்கிறாள். கொச்சித் சாரவா, ஹோங்கிற சத்தத்தோட ஓடுகிறாள். எப்ப சத்தம்னா, கண்ணன் ராசக்கீட ஆட ஆரம்பிச்சிட்டார்னா யார் வாத்தியம் வாசிக்கிறது?
அதுக்கு ஆள் வேணுமோ இல்லையோ, யமுனையே வாசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அதைத்தான் கொச்சன பேனிலா சாரவா பதந்தபி கொச்சித் பிரஜதி. உயரத்திலேருந்து கீழே விழுகிறாள். எப்போது கண்ணன் கீழே ஆடின்னு இருப்பார். அவ எங்கேயான மேல இருந்திருந்தாள்னா அங்க இருக்கிற என்னென்னலாம் சொத்து இருக்குமோ, இப்ப யமுனை ஆற்றங்கரையில சந்தன மரம் வளர்ந்துருக்கும், அகரு மரங்கள் வளர்ந்துருக்கும், குமுத மலர்கள் வளர்ந்துருக்கும், தாமர மலர்கள் வளர்ந்துருக்கும். அது அத்தனையும் கையில திரட்டிப்பலாம். திரட்டினுட்டு ராசக்கிரீடை ஆடி முடிச்சிருவார். கண்ணன் பாடி முடிச்சு புல்லாங்குழல் வாசி முடிச்சிருவார். கச்சேரி முடிஞ்சா, உபன்யாசம் முடிஞ்சா சம்பாவனை பண்ணணும் இல்லையோ, அதுக்காக இது எல்லாத்தையும் கொண்டு வந்து திருவடியில சமரிச்சுட்டு போயிடுமா. அதற்காக யமுனை யாரு ஓடி வருகிறாள் போரும். கண்ணனை நோக்கி ஓடி வரச் செய்தே எப்ப இந்த பிள்ளைய சேவிக்க போறோங்கிற ஆதரத்தோட அடித்து புரண்டு கொண்டு வருகிறாள். மதுரப்பட்டணத்தை விட்டு பிரிந்து போகச் செய்தே இனிமே இந்த கண்ணன் நாம எப்ப சேவிக்க போறோமோ என்று கலக்கத்தோடே செல்கிறாள். அப்படி கொச்சித்து துவரித காமினி, கொச்சன மந்த மந்தாலசா, கொச்சித் ஸ்கலித விஹ்வலா, கொச்சன பேனிலா சாரவா பதந்தியபி கொச்சித் பிரஜதி. இப்படி யமுனை இப்படியும் அப்படியுமாக ஓடி கண்ணனை அனுபவிக்கிறாளோ இல்லையோ. இவளுடைய கரையில தானே ராசக்கிரீடை அத்தனையுமே நடந்தது. யமுனா தடத்தில் இருக்கிற ஓரொரு மண்ணு துகளையும் கேட்டால் அது கண்ணனுடைய கதை சொல்லும். வேணுக்வன பிரணயினி துவயி ராசகாலே வேணுக்வன பகவன்னு நீ வேணுகானம் பண்ணினாய். அப்போது கீழே இருந்தே பாவாஸ்ததா வனபுவ கில கீதிரிசஸ்தே, இந்த உன்னுடைய திருவடித்தாமர்கள் பட்டு பூமி பிராட்டிக்கு மயிர்கூச்செரியர் தான். யமுனை ஆற்றங்கரையிலே நிறைய மரங்கள்லாம் முளைச்சிருக்கும், புல்லு இப்படி முளைச்சிருக்கும். எதுக்கு புல்லு முளைச்சிருக்குன்னா கண்ணன் திருவடி பட்டதான். புதுசா கல்யாணமான தம்பதிகளா இருந்தா மணமகன் கை பட்டவுடனே அந்த புது பெண்ணுக்கு உடம்பு சிலிர்க்கும் இல்லையோ. அதை போல நீ வேணுக்வன பிரணயதி தொய் ராசகாலே, நீ வேணுகானம் பண்ணணுங்கிறதுக்காக பூமி பிராட்டியை மிதிச்சுட்டே போனியா. அப்பதானே கல்யாணம் பண்ணிருக்கே பூமி பிராட்டியே. உன் திருவடி பட்ட உடனே அவள் மயிர்கூச்செறிந்து செடி கொடிகளாக வளர்ந்திருக்கிறாள் போலும் என்று சுவாமி பிரார்த்தித்தார். அப்ப பகவானுடைய திருவடி பட்டே அவளுக்கு ஆனந்தம். பாவாஸ்ததா வனபுவக்கிர கீதிரிசஸ்தே, உன்னுடைய திருவடி தாமரை பட்டு தத்கீத சிக்த சிகதாசு வசுந்தராசு, வசுந்தராங்கிற பூமி பிராட்டிக்கு எத்தனை மயிர்கூச்செறிந்ததோ சுவாமி பிரார்த்திக்கிறார். அந்த இடத்துக்குள்ள நாம பிறக்காது போட்ட மொழி. ஏன்னா கண்ணன் என்றோ பிறந்தான். யமுனை ஆற்றங்கரையில நாம பிறக்கலே, அந்த காலத்திலையும் பிறக்கலே, நாம எங்கேயோ இருக்கும். அப்போ ஒரு தரமான போய் சேவிச்சுட்டு வர வேண்டாமான. சின்வத குசும மங்கிரி சரோருகந்தே ஏ பேஜிரே வனஸ்பதையோ லதாவா, உன் திருவடி பட்ட கொடிகளையும் செடிகளையும் மோட்சத்துக்கு அனுப்பிச்சுட்டியாமே. ராசேத்வயா விரகிதாக்கில கோபகன்யாக, ராசக்கிரீடையும் போது நீ மறைந்து போனாய். உன்னை தேடி தேடி கோபகுமாரத்திகள்லாம் இந்த யமுனை ஆற்றங்கரையிலேதான் போனாலும். நிக்ஷிப்பிய தத்திர நிஜம் அங்கம் அனங்க தத்தம், அனங்கனான அனங்கதேவன் காமதேவன். காமதேவனுடைய பாடுபடுத்துறது தாங்க மாட்டாமல் கண்ணன் எங்கே எங்கேன்னு கோபகுமாரத்திகள் தேடிட்டு போறா. அப்ப கண்ணனுடைய அடிச்சவட பின்தொடர்ந்து போறாளாம். பின்தொடர்ந்து அதுலேயே காலை வச்சு வச்சு போறா. கண்ணன் ராசக்கிரீடை பண்ணிட்டு இருந்தார். ஓஹோன்னு ஆனந்தம் இவாளுக்கு தலைக்கு எடுத்து, அதனால நடுவுல தன்னை மறைச்சுன்னு விட்டார். இவாளை தப்பிக்க வைக்கணும், உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக மறைஞ்சுன்னு விட்டார். இவ ஒத்தருக்கொத்தர் பேசிக்கொண்டு எங்கே கண்ணன்னு தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறார். கண்ணன் போயிருக்கிற அடிச்சவடு தெரியறது. அந்த ஷவட்டுக்கு பின்னாடியே போய் கண்ணனை கண்டுபிடிச்சிருவோன்னு போறாளாம். நிக்ஷிப்பிய தத்திர நிஜமங்கம் அனங்க தப்தம், மெதுவா அடி எடுத்து வச்சு போனா இப்படி ஒரு ஜோடி அடி, அப்படி ஒரு ஜோடி அடி, 2 காலடிச்சவடு தெரியறது. ஒரு பெண்ணை மட்டும் கண்ணன் கூட்டின்னு போயிருக்கான். நம்ம மொத்த பேரையும் விட்டுட்டு ஒத்தியை மட்டும் கூட்டிட்டு போயிருக்கான் போல் இருக்க. சரி தொடருவோம். போயிட்டே இருந்தா கொஞ்ச தூரம் கழிச்சு பார்த்தா ஒரு ஜோடியை காணும். இன்னொரு ரெட்டை காலடி மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த காலடி நல்லா அழுந்தி இருந்தது. கண்டுபிடிச்சிட்டா ஒத்தி. அந்த பெண்ணுக்கு தன்னை மட்டும்தான் கண்ணன் அழைச்சின்னு வந்தாருங்கிற அகங்காரம் வந்திருக்கும். அதனால என்னால நடக்க முடியல, நீ தோல்ல தூக்கின்னு போ அப்படின்னு சொல்லியிருப்பாள். கண்ணன் அதுக்கும் சரின்னு தலையாட்டிட்டு தோல்ல தூக்கின்னு இருக்கார். அதனாலதான் ஒரு ரெட்டையை காணும், இன்னொரு ரெட்டை கண்ணனுடைய திருவடி அழுத்தமா இருப்பார், பாரம் தோல்ல ஏறுடுத்துன்னு அர்த்தம். அப்படின்னு பக்கத்துல இருக்கிற சொன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தேடின்னு போனார்கள். அப்புறம் பார்த்தா 2 காலடி சவட்டையும் காணும். ஆரோ அங்க உட்காண்டு இருக்கிற சவடு மட்டும் தெரிஞ்சது. இது என்ன நடந்ததுன்னு கிட்டக்க வந்து பார்த்தா அந்த பெண்ணா கண்ணன் தோல்ல தூக்கின்னு போனா அவளுக்கு இன்னும் அகங்காரமா எடுத்து கண்ணன் தோல்லே ஏறுட்டமே அப்படிங்கிற அகங்காரம் அவளுக்கு. கொஞ்ச தூரம் போன உடனே இதுவும் என்னால நகர முடியல, அங்க பூங்கொத்துக்கள்லாம் மரத்துல பூத்துருக்கு, அதை பறிச்சு என் தலையில சூடு அப்படின்னு அந்த பெண்ணு சொன்னா. கண்ணன் இறக்கி விட்டார். அவர் இறக்கி விடுறதுக்கு தான் தருணன் பார்த்திருந்தார். இறக்கி விட்டார். இவ கீழே உட்காண்டா. மேலே ஏறிவிட்டா. சின்வத குசும மங்கிரி சரோருகந்தே, அவனுடைய திருவடிபட பூத்தனில் கடம்பேறின்னு கதம்ப மரத்து மேலே ஏறினார். புஷ்பத்தை பறித்து பெண்ணே இந்தா அப்படின்னு கொண்டு கொடுக்கறச்சே அவ தலையை திருப்பி என் தலையில சூடி விடு, என்னால கையை நிமிர்த்தி எல்லாம் சூடிக்க முடியல அப்படின்னு வேணும்னு பேசியிருக்கா. சரி குனி சூடி விடுறேன்ட்டு குனிஞ்சா 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, சூடி விட்டதாவே தெரியல. எங்கேன்னு திரும்பி பார்த்தா கண்ணனை காணும். இத்தனை நாழியான மற்ற பேரெல்லாம் கூட சேர்ந்துட்டான்னு அழுதுண்டு வந்தாலும் இல்லையோ கண்ணனை காணணுட்டு. இவ இப்ப தனியா உட்காந்து ஆழணும். அவ பாடே தேவையில்ல.
4 பேர் கூட இருந்தாலாவது அடறதுக்கு சௌக்கியமாவான இருக்கும். நம்மளை தனியாக வேற விட்டுட்டு போட்டால் எத்தனை நாள் எழுதுன்னு இருக்கிறது. இந்த பெண்கள் தேடின்னு வரைச்சு அந்த பெண்ணு தனியாக அழுதுந்தாளாம். வா பெண்ணே உன்னையும் நீயும் நம்மோடே சேர்ந்து கொள் என்ன அப்படி ஆச்சின்பத குசுமங்கிரி அதை தேடின்னு போறச்சே நிக்ஷிப்ப தத்த நிஜமங்க மனங்க தப்தம். அப்ப கோபகுமாரத்திகள் அடிமேல் அடி வைத்து போயின்றாளோ கண்ணனுடைய அடி, அதை அடி தொடர்ந்து கோபகுமாரத்திகளுடைய அடி. இது இத்தனை நடந்தது எங்கே? இந்த யமுனை ஆற்றன் கரையிலே தானே நடந்தது. அந்த ஆற்றுக்குத்தான் தூய்மை ஏதெனில் கோபிமார்களுடைய திருவடிப்பட்ட ஆறு, கண்ணனாலே ஜலக்கிரீடை செய்யப்பட்ட ஆறு. அவர் கிரீடை பண்ணிட்டே இருக்கிறச்சே வாயில நீரை கொப்பளிச்சு உமிழ்ந்துட்டே இருப்பலாம். அந்த உமிழ்ந்த நீரை ஏந்தி கொண்டிருக்கும் ஆறு. குலசேகர பெருமாள் பிரார்த்திக்கிறார், மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே செடியாய வல்வெனகள் தீர்க்கும் திருமாலேங்கிற 10 பாசுரங்களிலே திருவேங்கடமுடையானிடத்தில் பிரார்த்திக்கிறார். என்ன ராஜாவா இனிமே உள்ள அழைச்சின்னு போகாதே, அது எனக்கு பிடிக்கல, என்னை கைங்கிரபரனாக கூட்டின்னு போ, கூட்டமா எல்லாரும் நிற்கணும். அப்ப நீ உமிழக்கூடிய பொன்வட்டுல நான் கையில பிடிச்சிட்டு உள்ள போனோம். வாயிற்காப்போம் நின்றுருப்பார். பெரிய மனுஷா பணக்காரெல்லாம் உள்ள போறதுக்கு யார் வழின்னு தேடிட்டு இருப்பா. அப்ப நான் அழுக்கு வேட்டியோட பொன்வட்டுல பிடிச்சின்னு உள்ள வருவேன். வரச்சே அந்த துவாரபாலகா நகருங்கோ, கைங்கேர்வர் உள்ள போனா அவளை வழியை தடுத்துட்டு இருக்கீழே போங்கோ அப்படின்னு என்னை பார்த்து உள்ள போக சொல்லணும். பணக்காரன் எல்லாரும் ஒதுங்கணும். நான் என்னமோ நான் தான் ராஜா வாட்டம் பொன்வட்டில பிடிச்சின்னு நேர உள்ள போகணும். உன்னை சேவிச்சு நீ உமிழணும், அந்த வட்டில் எடுத்துன்னு வரணும். இந்த கைங்கரத்தை நீ எப்போது கொடுக்க போகிறாய்? மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன் வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே. ஏதா இருந்தாலும் கைங்கிற ஜென்மா நமக்கு முக்கியம் இல்லையோ. அவர் பொன்வட்டில் பிடித்துன்னா இவ்வளவு பெரிய பொன்வட்டில், யமுனை ஆறே இப்ப பொன்வட்டில். என்ன நம்ம பெருமாளுக்கு முன்னாடி வட்டில் கண்ணி வைக்கிறோமே, அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆசமனியை சமர்ப்பிக்கிறோம். அது படிக்கத்தில் விழருது. யமுனை ஆறு எவ்வளோ பெரிய படிக்கும் தெரியுமா? எத்தனை வாய்ப்பு பிடிச்சாலும் அதுதானே பிடிச்சிக்கிறது. அப்போ அவ்வளோ பெரிய படிக்கும். அது ஒன்றும் வெள்ளி இல்லை தங்கம் இல்லை, ஆறே படிக்கும்னா பார்த்துங்க. ஏன்னா அவர் மொத்த ஜலத்தையும் அதில் தான் உமிழ்கிறார். அந்த தீர்த்தத்தில் தான் இன்னும் நாம் தீர்த்தம் ஆடுகிறோம். கோவர்தனோ கிரிவரஹ யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராஜ புரி புராணி அத்யாபி ஹந்த சுலபா கிருதி நாம் ஜனானாம் ஏதே பவத் சரணச்சாரஜுஷ பிரதேசாக. அது ஆரோ சுகிருத்துக்களுக்கு சிலருக்கு கிடைக்கலாமே தவிர எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிட போறதா? அதனால தான் இங்கே வியாக்கியானத்தில் தெரிவித்தார், அங்கிருப்பவன் இங்கு வந்து பிறந்தான், ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார். ஆதியம் சோதி உரு பரவாசுதேவனாக ஸ்ரீவைகுண்டத்துல தான் இருந்தார். அதை அங்கு வைத்து அந்த உருவத்தை அங்கே வச்சார். உருவத்தை எடுத்துண்டு இங்கு பிறந்த வயசுரா நகரத்திலே கண்ணனாகவும் பிறந்தார். பிறந்தார்னு சொன்னா பிறந்தன்னைக்கே புறப்பட்டு போயிட்டாரே. இது பிறந்ததின்று ஜாதோசி தேவதேவேஷ சங்கச்சக்கர கதாதர. அப்படி பிறந்தவன் கண்ணன்கிற ஒரு சாமானிய பிள்ளையை எடுத்துட்டு இருக்கலாமே, ஏன் வைகுண்டநாதன் தான் கீழே பிறந்தான்னு சொல்லணும்? இப்போ 2 பாட்டு பார்த்துட்டோம். ஒன்று சூட்டனன் மாலைகள் பாசரும் பார்த்தோம், அவர் தான் பிறந்தார்னு காட்டினார். இன்னொன்று இதே பாச மதுராநாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா சாட்சாத் விஷ்ணு சனாதனா, அதுலேயும் பார்த்தோம். மற்ற இடத்துல பார்த்தோம்னால் பகவான் அங்கிருக்கக்கூடியவன் கீழே பிறக்கிறான். மதுரப்பட்டணத்தில் பிறந்ததே தன் ஆனந்தத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக. இது சொல்றதே சாஸ்திரம். ஜாதோசி தேவதேவேஷ சங்கச்சக்கர கதாதர. மதுரையில கண்ணன் பிறக்கிறச்சே சாமானிய குழந்தையா பிறக்கலே. இதே விஷயத்தை பாகவதத்தில் சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத அச்சுத பானு திசிந்திருவ புஷ்கலம். கிழக்கு பக்கத்திலே சாயங்கால வேளையில சந்திரன் உதிக்கிறா போலே கண்ணன் அவ்விடத்தில் உதித்தான். உதித்தவுடனே தேவகியும் மற்ற பேரு சேவிச்சுக்கிறார்களாம். ஓ பகவன்னு ஜாதோசி பிறந்தாய், தேவதேவேஷ தேவதேவேஷனான ஸ்ரீமன் நாராயணனே பிறந்தாய். அது எப்படி அடையாளம் கண்டுட்டாள்னா, சங்ககதார்யுதாயுதம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம், 4 தோள்களோடே சங்கம் கதை அசி சக்கரம் முதலான ஆயுதங்களோடே ஸ்ரீவத்ச கௌஸ்துபம் லலாட்ட கர்ணிகாபிகி ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் லலாட்டம் கர்ணிகா கேயூர உத்தாம காஞ்சி குண பிரலம்ப நூபுராத்ய பரிமித திவ்ய பூஷணனாய் திருவடி துறக்கமாக திருவடி ஈராக அனைத்து திருவாபரணங்களையும் தரித்து கொண்டு பிராட்டி மகாலட்சுமி திருமார்பிலே விளங்க, அவன் திருவடி தாமரங்களாக விளங்க, நித்தசூரிகளுடைய தல பட்டு பட்டு தேஞ்சிருக்கிற திருவடி ஒளிர்விட்டிருக்கிற திருவடிங்கிற போல வந்து பிறந்தார். பார்த்த உடனே இவர் தோணித்தோ, இவர் தான் தேவதேவன். பிரார்த்திக்கிறா, உபசம்ஹர சர்வாத்மன் ரூபமேதது அலௌகிகம். பகவன் இந்த ரூபத்தை மறைத்துக்கொள், இது அலௌகிகமான ரூபம் என்று சொன்னவுடனே கண்ணன் மறைச்சிருந்தார்.
அப்ப பிறந்தவர் வைகுண்டநாதன் நிச்சயமாயிடலையா? திருவங்கியாழ்வார் சாதித்தார், முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவலகுங் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தனனை. அளப்பரிய ஆரமுதாக வைகுண்டத்திலே இருக்கிறான், அரங்கமேய அந்தணனாக திருவரங்கத்தே பிறந்தான். அதே போலத்தான் இங்கேயும் அளப்பரிய ஆரமுதாக வைகுண்டத்திலே இருக்க அளப்புடைய நம்மால் அனுபவிக்கிற அளவுக்கு தன்னை தாழ விட்டு கொண்டு மதுரை பட்டணத்திலே பிறந்தான். அளப்பரிய ஆரமுது போய் தாழ பிறந்ததே மாயம். வைகுண்டநாதன் போய் கண்ணனாக பிறந்தானே மாயம். கட்டுப்படாத எம்பெருமான் போய் கட்டுப்பட்டானே மாயம். உண்ணாத எம்பெருமான் திருடி உண்டானே மாயம். பிறவாத எம்பெருமான் போய் பிறந்திருக்கிறானே மாயம். என்றைக்குமே லக்ஷ்மி விசிஷ்டனான பகவான் போய் ஒரு சிறு பிள்ளையாக என்னமோ இனிமேத்தான் லக்ஷ்மி தேவிய ருக்மிணி பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிறந்தாரே மாயம். சொத்தத்தனையும் தன்னதா இருக்கிறச்சே அதை போய் இன்னொருத்தர் சொத்து நினைச்சுன்னு திருடி புஜிக்கணும்னு நினைத்தானே அதை விட மாயம். எல்லாரையும் கட்டி வைக்கிறான் எம்பெருமான். ஆனா இந்த இடத்துல போய் தான் கட்டுப்பட்டானோ இல்லையோ. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. மாயா சப்தத்தை கண்ணன் ரொம்ப ஆச்சரியமா பிரயோகப்படுத்தியிருக்கார். ஏஷா குணமயி மம மாயா துரத்தையா. சத்தம் ரஜஸ் தமசு முக்குணங்கள் சேர்ந்தது பிரகிருதி. இந்த பிரகிருத்தியில போட்டு கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன் அர்ஜுனா. இதிலிருந்து ஆறும் வெளியில வந்துவிட முடியாது. மாய் என்னும் பெயர் பெற்ற ஆச்சரிய சக்தி படைத்த பிரகிருத்தியிலே இவனை தலைப்படுத்தி வச்சிருக்கிறேன், வெளியில வர முடியாது. என் திருவடிகளை பற்றினாவனா வெளியில வரலாம் அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்லிட்டார். அப்ப மற்ற பேரை கட்டுப்பிடிச்சு வச்சிருக்கிற பகவான் போய் மதுரையில பிறந்து தான் கட்டுப்பட்டார் ஒல்லியோ. கட்டவும் அடிக்கும்படிக்கு ஆனார். ஆண்டாள் 12ஆம் பதிகம் ஆரம்பத்தில் பிரார்த்திக்கிறாள். மற்றிருந்தீர்கள் கரியலாகா மாதவன் என்பதோர் அன்பு தன்னை உற்றிருந்தேற்கு. நான் உற்றிருப்பது எதுக்கு தெரியுமா? மற்றிருந்தீர்கள் கரியலாக. நான் ஏதோ மதுரைப்புறத்தென்ன உய்த்திடுமின் மதுரைப்பெறத்தென்ன உய்த்திடுமின்னு பிரார்த்திக்கிறேன். ஆண்டாள் கூட இருக்கிற தோழிகள் இடத்துல கேட்டுக்கிறா, என்னை இனிமே இங்கே வைக்காதீங்கோ, என்னை கொண்டு போய் மதுரைப்பரத்தில் போட்டுடுங்கோ, அப்பதான் என் உயிர் தரிக்கும். தோழி கேட்டா, ஏன் நீ என்ன உனக்கு கஷ்டம்னு எனக்கு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன்னா உனக்கு புரியவே போறதில்லை. ஆண்டாள் முதல்ல சொல்லிட்டா, மற்றிருந்தீர்கள் கரியலாகா, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு விஷயாந்தரம் தான் ஆசையே தவிர கிருஷ்ண விஷயமே உங்களுக்கு தெரியாதே. அப்படி இருக்கிறச்சே நான் சொல்ற கதை உங்களுக்கு புரிய போறதா? என் பாஷை தெரிஞ்சாதான் உங்களுக்கு நான் சொல்றது புரியும். என்னெஞ்சினால் நோக்கி காணீர் என்ன முனியாதே. இந்த சிறு பெண்கள் 6 பேர்லையான்னு ஆசைப்பட்டு விடுறாருன்னு வச்சுங்கோ. அப்போ தாயார் கேட்பா, இந்த மாதிரிலாம் பண்றது தப்பு, ஏன் இப்படி பண்றேன்னு விட்டா, ஒரு நிமிஷம் இரேன், என்னுடைய கட்சி என்னான்னு சொல்றேன், அதை நீ கேட்டுக்கோங்கிறாளோ இல்லையோ. அதே போல இப்போ ஆழ்வார் சொல்லிட்டார், ஆழ்வாரை போல அவா சொல்றாள்னு வச்சுப்போம். அதனால இப்ப கேட்கறது இவர் ஆழ்வார் தெரிவிக்கிறார், மற்றிருந்தீர்கள் கரியலாகான்னு ஆண்டாள் பாசுரம். என்னெஞ்சினால் நோக்கி காணீர். நான் திருக்குறுங்குடி பெருமானை போய் சேவிச்சுட்டு வந்துட்டேன். வந்த பிற்பாடு அவனுக்கென்னே மனசை பறி கொடுத்துட்டேன். அவனிடத்துல நினைக்காதே நீங்க இப்ப சொன்னீங்கன்னா, என்னெஞ்சினால் நோக்கி காணீர். நீங்களே தானே திருக்குறுங்குடிக்கு அழைச்சின்னு போய் எனக்கு சேவை பண்ணி வச்சீள். இப்ப அவனை பார்க்காதேன்னு என்ன சொன்னா நான் கேட்க போறேன்னா, எப்ப நீங்க சேவை பண்ணி வச்சீளோ என் மனசும் கண்ணு அங்க போயிடுத்து. இனிமே நீங்கள் எதை சொன்னாலும் எனக்கு கேட்க போறதே இல்லை. இது நம்மாழ்வார் வார்த்தை. ஆண்டாள் தெரிவிக்கிறார், மற்றிருந்தீர்கள் கரியலாகா. நீங்க விஷயாந்தரத்தில் இருக்கிறவாளுக்கு இது தெரிய போறதில்லை. அப்ப நீ எதுல இருக்கேன்னு அவ கேட்டாலாம். மாதவன் என்பதோர் அன்பு தன்னை. மாதவன்கிற அன்பன்னா நான் பற்றிருக்கேன். மாதவன் என்ன அன்புன்னு தான் பாசுரத்தில் இருக்கு. மாதவனுடைய அன்பில்னு பாட்டுல இல்லை, மாதவனாகிற அன்பு என்ன பெரியாசன் வியாக்கியானம் பண்ணிட்டு, கோலமலர்பாவை கண்பாகிய என் அன்பேயோ. பகவான் அன்பு, அன்புடையவன் எம்பெருமானா, அன்பே எம்பெருமானான்னா, அன்பே பகவான். அன்புடையவன் சொல்ல முடியுமா? நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண பக்தி உண்டான்னு கேட்டா இல்லை. சமயம் ஆழ்வார் கிருஷ்ண பக்தி இல்லையேன்னா, ஆழ்வாரே கிருஷ்ண பக்தி. அப்புறம் என்ன ஆழ்வாருக்கு கிருஷ்ண பக்தி உண்டா கிடையாதான்னு கேட்கறதுக்கு, இப்போ ஆழ்வாருக்கு பக்தி இருக்குன்னு சொன்னா அது சுமார். ஆழ்வாரே பக்தினுட்டா ஏற்ற மொழியும். அதை போலத்தான் மாதவன் என்பதோர் அன்பு. மாதவன்கிற அன்பையே உற்றிருந்தேன். அப்ப மாதவனை பற்றிருக்கேன். ஆண்டாள் தெரிவிக்கிறா, பிரம்மச்சாரி நாராயணன் நான் பத்தலே, அப்படியா இருந்தா கூட கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு சந்தேகம் வரும். மாதவன் கிரகஸ்த நாராயணன் லக்ஷ்மி விசிஷ்டனான பெருமானை பற்றி இருக்கிறேன். ஆகையால் உங்களுக்கு நான் சொல்றது புரிய போறதில்லை. மாதவன் என்பதோர் அன்புதன்னை உற்றிருந்தேற்கு. அவனிடத்துல தான் எனக்கு காதல். ஆகையால் எனக்கு என்னென்ன நீங்க சொன்னாலும் ஊமையரோடு செவிடர் வார்த்தை. ஊமைக்கும் செவிடுக்கும் பேசிண்டா எப்படி இருக்குமோ, நீங்க எனக்கு பண்ண போற உபதேசம் அப்படித்தான் இருக்க போகுது. ஊமை பேச முடியாது, செவிடர் பேசலாம். ஆனா அவர் பேசினா இவருக்கு கேட்க போறது இல்லை, இவர் பேச முடியாதுன்னா அப்படித்தான் இருக்கு. இப்ப நீ நானும் பேசிக்கிறது. இப்போ நீங்க விஷயாந்தரம் உலக இன்பத்தை பத்தி சொல்ல போறீள், எனக்கு அது புரிய போறது இல்லை. நான் கிருஷ்ணானுபவத்தை பத்தி சொல்ல போறேன், உங்களுக்கு அது புரிய போறது இல்லை. நாம 2 பேரும் எதுக்கு பேசிக்கிறது? இது ஊமையோட ஒரு செவிடர் வார்த்தை. பின்ன என்னதான் உன்னை செய்ய வேணும்னு பிரார்த்திக்க ஒன்னு செய்யுங்கோ. பகவான் மதுரப்பட்டணத்திலே மல்லர்களோடைய பொருதான் அல்லவா, தான் பெற்ற தாயரை விற்று அகந்து போனார்.
பெற்றிருந்தாளை ஒழியவே போய் வேற்றொரு தாய் இவள் பெற்றிருக்கிறாள். பெற்றிருக்கிற தேவகி அழுதுண்டே இருக்கா. அவளை விட்டுட்டு இன்னொருத்தர் இடத்துல போயிட்டான், யசோதர் இடத்துல வளர்றதுக்காக. பக்கத்து வீட்டு பெண்ணு கேட்டா, அப்படின்னா நீ என்ன தெரிஞ்சுட்டே? இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கோ, யார் வருத்தப்பட்டாலும் இவனுக்கு கவலை கிடையாது, இன்னொருத்தர் இடத்துல போயிடுவன், அதை தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா தேவகியின் இடத்துல பிறந்துட்டு யசோதன் இடத்துல போயிட்டானோ இல்லையோ, அதே போலத்தானேன்னு கேட்கிறாள். தெரியறது, நான் ஒன்றும் அவன் இப்படித்தான் படுத்துவன்னு தெரியாமல்ல, ஆனாலும் என் உள்ளம் அவனிடத்துலேருந்து போக மாட்டேங்கிறதே தோழி. அவனை நல்லவன்கிறதுக்காக நான் ஆசைப்படலை, அவன் இப்படித்தான் எனக்கு தெரியும். ஆனாலும் ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவனன்னே கிடக்குமில்லே, அவனை விட்டு என் உள்ளம் அப்படி இப்படி செல்லம் இருக்கிறது. ஆகையால் என்ன நீங்க ஒன்று செய்யுங்கோ, மற்பொரு தோளுடையும் ஆயப்பிரான் அவன் செய்ததென்ன, மற்பொருந்தா களம். களம் மதுரப்பட்டினத்தில் மல்லர்களை கொண்டு கம்சன் நிறுத்தி வச்சுட்டானோ இல்லையோ, அவ களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கண்ணன் வந்துட்டாராம். முன்னாடி வந்து விட்டாத்தான் தயாராக இருந்துள்ளான் நம்ம. ஏன்னா அவா வந்துட்டா இடத்த பற்றி நல்லா தெரிஞ்சு விடுவா. நம்ம முன்னாடி வந்தோம்னா இந்த இடத்துல இந்த மூலையில் உதச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு விடுவோம் இல்லையோ, அதை போல கண்ணன் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டார். ரங்கங்கதோ சாக்ரஜாக, அவன் பார்க்கும்படிக்கு வந்தா. இப்போதான் மல்லர்கள்லாம் பின்னாடி வரா. வந்து பார்த்துட்டு, ஓ கண்ணன் ஏற்கனவே இருக்காரே, அதுலேயே ஒரு பதட்டம் வந்துடும். இருக்காரேங்கிறதுக்காக சண்டை போட்டத்துக்கு வந்தாரோ இல்லையோ. ஆண்டாளுக்கு ரொம்ப இப்போ என்ன வருத்தமாக போச்சுன்னா, நான் அணையணும்னு நினைச்சுட்டு இருக்கிற தோள்களை என்னோட அணைத்து கொள்ளாமல் மல்லர்களுக்கு கொடுக்குறானே என்ன பிள்ளை. நான் ஆசைப்பட்டிருக்கேன் இந்த தோள்களோட அணையணும்ட்டு, பக்தர்கள் ஆசைப்பட்டா செய்ய மாட்டான் போல் இருக்கு, விரோதிகள் ஆசைப்பட்டா அத்தை போய் செய்து கொடுக்குறாரே. அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்கோ, மதுரப்புறத்தென்ன உய்த்திடுமின். மல்லர்கள் வர்றதுக்கு இன்னும் 5 நிமிஷம் ஆகும், கண்ணன் காத்துன்னு இருக்கார். அதுக்குள்ளே என்னை கொண்டு போய் மதுரப்பட்டணத்தில் விட்டுட்டீள்னா நான் அணைச்சு விடுறேன் என்ன அந்த பாசுரத்தாலே பிரார்த்திக்கிறாள். அப்போ மதுரையிலே கண்ணன் பிறந்தது. மல்லர்களாக இருந்தால் கூட மதுரையில் தயாருங்கிறார். அது ஆண்டாளா இருக்கணுங்கிறது இல்லை, பக்தனா இருக்கணுங்கிறது இல்லை, மல்லர்களை கூட சந்திக்க தயார். ஆனால் மதுரையா இருந்தா அந்த அளவுக்கு அவருக்கு மதுரப்பட்டினத்தில் பேர் ஆசை இருக்கும் இல்லையோ. ஆகையாலே மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. மாயனம் பெருமான் ஆச்சரியமான பரமவாசுதேவனாக இருக்கிறான். மண்ணு வடமதுர மைந்தன் இருக்கிறது மல்லமூதூர் வடமுலைன்னு தெரிவித்தார் இல்லையோ. மல்லை மூதூர் வடமதுரை சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் மத்தொன்னில்லை சுருங்கச் சொன்னோம் மாலிர தெவ்வுயிர்க்கும். சித்த வேண்டா சிந்திப்பே அமையும். என்ன செய்ய வேணும் நாம் கேட்டோம். கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க வந்து. கண்ணனை தவிர வேறு எந்த சரணமும் எனக்கு கிடையாது. அவன் எங்கு வந்து பிறந்தார்? மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதுரை பிறந்தான். மண்ணனுடைய பாரத்தை நீக்குவதற்காக வடமுதுரையிலே பிறந்தான். ஒருத்தருக்கு பேர் வைக்கணும். ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தாலும் அவர் கிருஷ்ண பக்தர். ராத்திரி சொப்னத்தில் பெருமாள் வந்தாராம். என்ன இன்னும் பேருக்கு தேடிட்டு இருக்கு, பேரே கிடைக்கலையானா? ஆமாம், சாஸ்திரநாமத்தையும் தேடி பார்த்துட்டேன், இன்னும் எனக்கு பேரே கிடைக்கலன்னா. அதுக்கெல்லாம் புஸ்தகம் போட்டிருக்கா. இப்போ சாஸ்திரநாம புஸ்தகம் ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் நான் அந்த புஸ்தகத்தை சொல்லலை. இப்போ அந்த புஸ்தகத்துலேருந்து கொஞ்சம் ஏதோ நாமங்களை மட்டும் எடுத்து இது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு போட்டா அது இன்னொரு புஸ்தகம் வந்துடுது. இப்போ அதில் இருக்கிற காலை சேர்த்து காலை உடைச்சு. இப்போ ஒரு திருநாமம் இருக்குன்னு வச்சுங்களேன், ரமான்னு இருக்கும், இல்லை அது ஏதோ அதெல்லாம் மாற்றினா செல்வம் கொட்டுமாமே, அதனால மாற்றினா இந்த பேர் மாற்றிவிடலாம். ரமான்னு இருக்கா ராமன் ஆக்கிடுங்கிறா, ஒரு ஆ சேர்த்துக்கோங்கிறான், ஈ சேர்த்துக்கோங்கிறான், ஈயை வெட்டிடுங்கிறான், எதானு பண்ண. இப்போ கிருஷ்ணஹா அப்படி எனக்கு திருநாமம்னு வச்சுங்க, கிருஷ்ணஹாவை மாற்றி இன்னொரு எழுத்து வேணால் சேர்த்துக்கும். கிருஷ்ணா அப்படின்னு எழுதினா நல்லா இருக்கும்னா. கிருஷ்ணானா சம்ஸ்கிருதத்தில் திரௌபதினு அர்த்தம், கிருஷ்ணஹான்னு சொன்னால் கண்ணன் அர்த்தம். கிருஷ்ணானா ஸ்ரீலிங்கம், கிருஷ்ணஹாங்கிறது புல்லிங்கம். கருப்பாக இருக்கிற ஆண் பிள்ளையை சொல்கிறது கிருஷ்ணஹா, கருப்பாக இருக்கிற பெண்ணை சொன்னது கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணான்னு மாற்றினா சம்ஸ்கிருத சொல் தான் அநேகமாக எல்லாம். அதில் இந்த காலை சேர்க்கறது காலை போட்டதெல்லாம் பண்ண முடியாது. பண்ணிவிட்டோம்னா வார்த்தை ரூಢியாக இருக்கட்டும், யௌகிகமாக இருக்கட்டும், பொருளே மாறிப்படும். அதனாலே நம்ம தாய் தகப்பனார் வச்ச பேரோடய இருக்கட்டும், அது ஒழுங்காக தான் இருக்குது. இவா சொன்னா அவா சொன்னாங்கிறதுக்கான மாற்றின்னு போனால் அப்புறம் சாஸ்திர விரோதமாக எத்தையோ தப்பு தவறுமா போய் நம்ம பேர் வச்சுருவோம். ஒழுங்காக பேர் இருந்தாலே ஆபத்து. இதுக்கு மேலே நீ இந்த மாதிரிலாம் பேரை வச்சுன்னு வேற நம்ம கேட்டோம்னா, அதனால் பேர் வைக்கிற வரைக்கும் கிருஷ்ணன் பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் போய் ஒத்தொத்தரையாக கேட்டுண்டார். கண்ணன் சொப்பனத்தில் சாதித்து சொன்னாராம், ஏன் உங்களுக்கு நல்ல பேராக தெரியலையா, உனக்கு பிடிச்ச பேரா ஒன்று சொல்லேன் அப்படின்னு அவனே கேட்டார். மதுரையார் மன்னன்னு பேர் வை அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்கான். எத்தனை பேர் பகவானுக்கு இருக்கு. பரதேவத்தை எம்பெருமான், சுஷீலன், சொலபன், ஜெகத்காரண பூதன், ஸ்ரீவத்சாங்கன், எத்தனையோ இருக்கு. ஷியப்பத்தின்னு இருக்கிறச்ச விட்டுட்டார் எல்லாத்தையும். மதுரையார் மன்னன் வை. ஆண்டாள் உடனே பாசுரத்தில் பாடிவிட்டா. மதுரையார் மன்னன் அடிநில தொட்டெங்கும் அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழினான். என்னை கைப்பிடிக்க வந்த தார தெரியுமோ மதுரையார் மன்னன். இதில் கண்ணனுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, ஆண்டாளை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வரார். வரும்போது எடப்பிள்ளைன்னு சொல்லுன்னு வந்தால் ரசிக்குமா? யார் கொடுப்பா? பொண்ணு கொடுக்கணும் இல்லையோ, அதுக்கு வேண்டியதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு விட்டு தான் இப்போ சட்டுன்னு தென் பெயரை மாற்றி விட்டார். இந்த ஸ்வீகாரம் போகிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏதுன்னா, எந்த பக்கம் நன்னா இருக்கோ அந்த பேரை போட்டுடலாம்.
இப்போ பிறந்த வீடு நன்னா இருந்துன்னா அதை போட்டுடலாம், இல்லை ஸ்வீகாரம் போன இடம் நன்னா இருந்துன்னா அதை போட்டுடலாம். எங்கேயானும் ஆழ்வார்கள் நீ ரொம்ப சுலபனா அப்படின்னு கேட்க வராளோ இல்லையோ, இடப்பள்ளையா பிறந்தேனே விடுவார். ஆண்டாள் கல்யாணம்ங்கிறாளோ இல்லையோ, மதுரையார் மன்னன் விடுவார். ரெண்டுமே அவர் தான். இப்போ நீர் மதுரையார் மன்னன் சொன்னால் நமக்கு பயம், மன்னனாக இருந்தால் தண்டிச்சிருவணும்னுட்டு. அதனால் நம்மகிட்ட வரைச்சே யசோதை இளஞ்சிந்தான் நந்தகோபன் குமரன் இடையன் விடுவார். இப்போ கவலையப்படாதீங்க, உங்களுக்குள்ள நான் ஒருத்தங்கிறதுக்காக. அதே கல்யாணம்னு வந்தால் பத்திரிகையில் நல்ல பேர் போடணும். அதுக்காக மதுரையார் மன்னன் அடிநில தொட்டெங்கும் அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழினாம். ஒருத்தர் பேர் வைக்கணும்னாலே மதுரையார் மன்னன் பேர் வைன்னு சொல்லணும்னா அத்தனை ஆசை மதுரப்பட்டினத்தில் இருக்கு. யமுனை ஆற்றங்கரையிலேயும் உண்டு. யமுனை ஆற்றினுடைய கருப்பு பகவான் பேர்ல வீசி கருப்பாயிட்டாரா, கிருஷ்ண துளசியை தரிச்சுருக்கிறதுனால அந்த கருப்பு வீசி கருப்பாயிட்டாரா, ருக்மிணி பிராட்டினுடைய திருக்கண் பார்வை பட்டு பட்டு கருப்பாகி விட்டாரா, எதுவோ தெரியாது. கலையது வபுஷா களிமா கைட்டபாரே, கைளிமா கைட்டபாரியான எம்பெருமான் அவன் திருக்கண் பார்வையால் நம்ம ரட்சிக்கட்டும்ங்கிறது வேதாந்த தேசிக ஸ்லோகம்னு கிழிய லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீன்னு சொன்னேன் இல்லையோ. அந்த ஸ்லோகத்தின்படி பார்த்தாலும் யமுனை, மதுரை, கண்ணன், மாயன் வைகுண்டத்திலே. வைகுண்டத்துக்கு முன்னாடி விரஜையாறு ஓடுறது இல்லையோ, அது வேறல்ல. இங்கு ஓடுகிற யமுனையாறு வேறல்ல. அது கம்பீரமாகவும் ஓடும், அது சுருங்கிக்கும். கண்ணனை தூக்கிண்டு போறச்சே வசுதேவ வகன் கிருஷ்ணம் ஜானுமாத்ரோதகௌ யயவ். கண்ணனை தூக்கிண்டு வசுதேவர் போறச்சே முழந்தாள் அளவு வற்றி கொடுத்ததொல்லியோ, அதுவும் அதற்குண்டான ஏற்றம்தான். இது எல்லாமே ஆண்டாளுக்கு ஆச்சரியமாப்படவே பரத்வத்தையும் சௌலபியத்தையும் சேர்த்து பரத்தமுடையவன் பெருமான் மாயன். அவனே கீழே இறங்கி வந்தான். மண்ணு வடமுதுர மைந்தான். மதுரைக்கே ஏற்றம் யமுனையாலே. தூய பெருநீர் யமுனை துறைவன் அவ்வெம்பெருமானை பற்றுங்கோள் மாயனை தாமோதரனை செப்பு போயபடையும் புகுதிருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும் ஏலோர் எம்பாவாய் என்று பாடினது நேற்றைய பாசுரம். இன்றைய பாசுரத்திலிருந்து ஒரு பெண்ணாக எழுப்புகிறாள். பிள்ளாயின்னு பாகவத பிரபாவம் அறியாமலே கிடக்கிறாள் ஒருத்தி எழுப்பி உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய்னு பிரார்த்திக்க அவளும் இந்த கோஷ்டியிலே சேர எல்லாருமாக அடுத்த திருமாளிகை அடைந்தார்கள்ங்கிறது சரித்திரம். இப்போது உள்ளும் சிலம்பினகான் அனுசந்திக்க பிரார்த்திக்கிறேன்.